மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரையில் 44 கோடி ரூபாயில் 66 ஏக்கரில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இப்போது 95% பணி முடிந்துவிட்டது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி பணிகளை ஆய்வு செய்தார். தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டினுடைய ஸ்டேடியம் மற்றும் அங்கு வரக்கூடிய சாலைகள் 95% பணி முடிவுற்றது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக முழுமையாக நிறைவடைந்ததற்கு பின்னால் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அனுமதியை பெற்று அவர்களுடைய தலைமையிலே இந்த விளையாட்டு அரங்கம் திறக்க உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு எந்த அளவிற்கு பணி நடந்திருக்கிறது என்பதனை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இதுக்கு சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அனைவரோடும் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறோம். சோழவந்தான் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவர்களும் வந்து இப்போது எந்த அளவில் முடிவிட்டிருக்கிறது என்பதனை பார்வையிட்டு சென்றோம். இதுவரை எங்கேயுமே இல்லாத அளவிற்கு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை போல எல்லா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் எல்லோரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் இங்கே செய்திருக்கிறார். மாடிற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கும் மாடியுடி வீரர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கான அத்தனை வசதிகளையும் செய்திருக்கிறார்.